ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க போசா நோவா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் மேரி ஆன். அவங்க ஹஸ்பண்டை இழந்திருப்பாங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேர் பெட்ரோ. அவர் ஒரு வக்கீல். அவங்க மனைவி கிட்ட இருந்து ரீசெண்டாக தான் பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அதையும் தாண்டி இவங்க காட்டுற லவ் ஸ்டோரிலாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக படத்தை நடிச்சிருக்கவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சொல்ல ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருமே. ஆனால் என்ன, மெயின் கேரக்டர்ஸை தவிர மற்ற எல்லாருமே ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே படத்தில் பல லவ் காட்சிகள் வச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபீல் குட்டாக நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி வைஸும் படத்தை சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ்ல அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்லையும் படம் சவுண்டாவே இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட், ஒரு டெம்பரேட்டான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே ரொம்ப ஃபாஸ்டாலாம் கிடையாது, ரொம்பவே ஸ்லோவா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம யார் கேரக்டருமே பெருசா எழுதல. இன்னும் கொஞ்சம் டெப்தா இருந்தா நல்லாவே இருந்திருக்கும். யாரோடய மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.